அனைவருக்கும் வணக்கம். திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் சனி பயிற்சி விழா கோலாகலமாக தொடங்கியது. சனி பயிற்சியை ஒட்டி இன்று சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடத்தப்பட்டது. அதே போல் எந்தெந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. இந்த சனி பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்று காலை 8:24 மணிக்கு கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ந்ததாகவும் இதையொட்டி சனீஸ்வரர் கோவிலில் சிறப்பு ஆராதனைகள் தொடங்கியது. கோவில் வளாகத்தை சுற்றி 15 சிறப்பு டிக்கெட் கவுண்டர்கள் அமைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இங்கு பக்தர்கள் நலன் குளத்தில் முதலில் நீராடி அதற்காக புதிய குளத்தில் நீர் நிரப்பப்பட்டு தயார் செய்யப்பட்ட நிலையில் இருந்து குளத்தில் சோப்பு அல்லது ஷாம்பு பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தாங்க. குளத்தை சுற்றும் பொழுதுமான பாதுகாப்பு வேலிகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டாங்க. அதிக அளவில் இன்று திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவில்களுக்கு கூட்டம் வந்து கொண்டே இருக்கு. இந்த நிலையில் இந்த சனி பகவான் மேச ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத பற்றி இந்த 7.5 சனி பகவானுக்கு எப்படிப்பட்டதாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சனீஸ்வர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் மூலம் 7.5 சனியின் முதல் கட்டமான விரய சனி தொடங்குகிறது. உங்களுடைய ராசிக்கு 10 மற்றும் 11வது இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் இப்பொழுது 12ஆம் இடமான அயன சயன மோட்சஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஒரு மாறுதலான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் விரயச்சனி என்பது செலவுகளை குறிக்கும் என்பதால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழில் மற்றும் லாபத்திற்கு அதிபதியாக இருப்பதால் இந்த செலவுகள் அனைத்துமே சுப விரயங்களான ஆதாயம் அளிப்பவையாக அமைஞ்சிருக்கு. நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்ல முயற்சி செய்தவர்களுக்கு இப்பொழுது விசா மற்றும் பயண வாய்ப்புகள் எளிதாக கைகூடும். பொதுவாக உங்களுடைய ராசியில் சனி பகவான் நீச்சம் பெற்று இருப்பதால் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கூடிய வகையில் உங்களுக்கு கெடுபலன்கள் குறைக்க உதவும். இளம் வயது மேசராசிக்காரர்களுக்கு இது அனுபவ பாடங்களை கற்றுத்தரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. 40 மற்றும் 50 வயது உடையவர்களுக்கு பொங்கு சனியாக வந்து உழைப்புக்கேற்ற முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். சனியின் பார்வை 2, 6, 9 ஆகிய இடங்களில் விழுவதால் குடும்பம் மற்றும் பொருளாதார ரீதியான சில சங்கடங்கள் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே குறிப்பாக தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருப்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பணவரவு சீராக இருந்தாலுமே சேமிப்பு கடினமாக இருக்கும். எதிர்பாராத மருத்துவ செலவுகள் அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவுகள் வரிசையாக உங்களுக்கு ஏற்படலாம். நிதி மேலாண்மையில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். புதிய முதலீடுகளை செய்யும் பொழுது ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசிப்பது அவசியம். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. பூர்வீக சொத்து விவகாரங்களில் தற்போதைக்கு அனுமதி காப்பது நல்லது. கூடுதல் பணி சுமை இருக்கும் என்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நேர மேலாண்மை மிகவும் அவசியம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி 12ஆம் இடத்துல மறைவதால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தற்காலிகமான பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு இந்த பயிற்சி நல்ல லாபத்தையும் புகழையும் தரும். அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு கூட்டாளிகளை தேர்ந்தெடுப்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு. 12ஆம் இடமான மீனராசியில் சனி பகவான் சஞ்சரிப்ப இருப்பதால் இதன் காரணமாக மேச ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாக போகிறது. 7.5 சனியின் தொடக்க காலமான விரய சனி அது மட்டும் இல்லாமல் மேச ராசிக்கு தொடங்க இருக்குது. இந்த காரணமாக தேவையற்ற செலவுகள், மனநிலையில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். தேவையற்ற சிந்தனைகள் உங்களுடைய முடிவுக்கு வரலாம். அது மட்டும் இல்லாமல் முடிவுக்கு வந்ததாக நினைத்து கொண்டிருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்கலாம். மன அழுத்தம், மனசோர்வு ஏற்படும். சேமிப்பு கரைந்து உங்களுடைய செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறந்த ஒரு பலன்களையும் பெற்றுத்தரும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு காலணிகள் மற்றும் கருப்பு ஆடை
உங்களுக்கு புளியோதரை தானம் செய்வது சனியின் தாக்கத்தை குறைக்கும். வாழ்வியல் ரீதியாக நேர்மறையான வழியில் நடப்பது, மற்றவர்கள் குற்றங்களை பெரிதுபடுத்தாமல் இருப்பது சனி பகவானின் அருளை பெற்றுத்தரும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பது, நாய்களுக்கு உணவிடுவது உங்களுடைய கர்ம வினைகள் குறைக்கக்கூடிய வகையில் இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுபோல் ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து உங்களுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்குது. கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆவதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சனி பகவான் முக்கியமான ஒரு கிரகமாக கருதப்படுவார். நீதியின் அதிபதியாக கருதப்படுவார் சனி பகவான். அனைத்து கிரகங்களை காட்டிலுமே மிகவும் மெதுவாக பயிற்சி அடையக்கூடியவர். ஒரு ராசியில் மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைய சனி பகவான் 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்வார். இந்த நிலையில் சனி பகவான் இன்று பயிற்சி அடைந்திருப்பதாலோ ஜோதிட ரீதியான முக்கியமான ஒரு பயிற்சியாக இந்த சனி பயிற்சியை கருதப்படுது. இந்த பயிற்சியின் போது ரிஷபராசியின் 11வது வீடான லாபஸ்தானத்தில் அமர்கிறார். மீன ராசி சனி பகவானின் நட்பு வீடு என்பதுடன் குருவின் பார்வையும் இருப்பதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலம் பொற்காலமாக அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் தடைப்பட்ட வேலைகள் நடைபெறலாம். இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கலாம். இழந்த அனைத்துமே மீண்டும் கைக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் தீரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மிதுன ராசியில் 8ஆம் மற்றும் 9ஆம் வீடுகளின் அதிபதியான சனி பகவான் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார். இதன் காரணமாக உங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைச்சிருக்கு. குறைந்த ஊதியத்தில் வேலை பார்த்து வருபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து வேலைக்கான அழைப்புகள் வரலாம். பதிவு உயர்வு, சம்பள உயர்வு காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. பணி சார்ந்த ரகசியங்களை பிறரிடம் நீங்கள் பகிர வேண்டாம். குடும்பத்தில் நல்ல ஒரு போக்கு நிலவக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கடகராசியில் பொறுத்தவரை 7ஆம் மற்றும் 8ஆம் இடங்களின் அதிபதியான சனி பகவான் 9வது வீட்டிற்கு வருகிறார். இது பாக்கியஸ்தானம் ஆகும். இதன் காரணமாக கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கடந்த கால முயற்சிகளின் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும். அலுவலகத்தில் உங்களுடைய திறமைகள் பாராட்டப்படும். கடினமான பணிகளையும் எளிதாக நீங்கள் செய்து வெற்றி பெறுவீங்க. நீண்ட கால கனவுகள் உங்களுக்கு நனவாகும். அதே சமயம் எந்த ஒரு சூழ்நிலைகளுமே நீங்கள் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம். கோபம் ஏற்படாமல் தவிர்ப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசியை பொறுத்தவரை 4 மற்றும் 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் தற்போது 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். இது சத்ரு ருண ரேகஸ்தானம் என்று அழைக்கப்படும். இதன் காரணமாக உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரலாம். ஆரோக்கியம் மேம்படலாம். உடல்நலத்தில் அக்கறை செலுத்தினால் உங்களுக்கு நடக்கும் அனைத்துமே நல்லதாக நடக்கும். எதிரிகள் விலகி செல்வாங்க. பணியிடத்தில் பொறுமைகள் கூடும். சமுதாயத்தில் அந்தஸ்து உயரக்கூடியதாகவும் உறவினர்களுக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் தீரக்கூடியதாக இருக்குது. தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார். இதன் காரணமாக குடும்ப சூழல் மகிழ்ச்சியாக மாறும். உங்களுடைய முயற்சியில் நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. குழந்தைகள் மற்றும் நல்ல செய்திகளை நீங்கள் கேட்பீங்க. தந்தை வழியிலான சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பதிவு உயர்வுடன் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். தலைகணத்தை தவிர்க்க வேண்டியது அவசியம். பூர்வீக சொத்துல இருந்த தகராறுகள் நீங்கும். ஆடை ஆபரண சொத்துக்கள் சேரும். மகர ராசியில் பொறுத்தவரை உங்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார். இது 7.5 சனியின் பிடியிலிருந்து முழுமையாக விலகக்கூடிய ஒரு அமைப்பாகும். இது சகாஸ்தானம் என்பதால் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல ஏற்றமும் மாற்றமும் கிடைச்சிருக்கு. அலுவலகத்தில் புதிய முயற்சிகளுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இடமாற்றம், பதிவு உயர்வு கிடைக்கலாம். ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய வாகனங்கள், சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.